இதுல லேட்டோ ஃபாஸ்ட்டோ கிடையாது. சில விஷயங்களை வந்து ரொம்ப ஹரிபரியா பண்றதை விட கரெக்டா பண்றது முக்கியம். எங்களோட ஃபர்ஸ்ட் கொள்கை பிரகடன மாநாடு. அதுல எங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்ரெடி கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொள்கை பிரகடனம் முடிச்சுட்டாங்கன்னா பார்ட்டி ஒர்க் நடந்துட்டே இருக்கும். தளபதி அவர்களோட உத்தரவின் பேரில் ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் நடக்குது. அந்த பணிகள்ல எந்த தொய்வு இருக்காது. தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 30 ஆண்டுகள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து தளபதி சென்ட்ரிக்கா தான் இருக்கும். சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் ஒரு தலகர்த்தாவா இருந்தவர். அவரோட ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த அறிவிப்பை வந்து எங்களோட தத்துவ ஆசானான பெரியார் அவர்களுக்கு வந்து தளபதி அவர்களே பெரியார் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையா வாழ்ந்தாரோ அது அந்த இடத்துக்கு எளிமையா போய் ஒரு கையில மாலை ஒரு கையில பூந்தட்டு தனியா சிங்கிளா போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் அவர் பிஜேபியிலே ஒரு இரலவென்ட் ஃபோர்ஸ்னு பார்க்குறேன். இம்பார்ட்டன்ஸ் தர அளவுக்கு ஒரு பெரிய லீடர் கிடையாது. பிஜேபிக்குள்ளே நான் சொல்கிறேன், இன் ஜென்ரலாக கூட சொல்ல. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். மாநாடு தேதி அறிவிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அறிவிச்சாங்க, செப்டம்பர் 23 நடக்கும்னாங்க. இப்போ வந்து அக்டோபர் 27ன்றாங்க. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு? ஆக்சுவலி எரர். இதுவரையும் எங்க தலைமையில இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. அது மீடியாவில் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எங்க தலைமையில இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருது. அதாவது எங்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பேஜ்ல வந்து இப்பதான் வந்திருக்கு. முதல்ல அறிவிக்கலையா அவங்க? அஃபிஷியல் மீடியாவோட ஸ்பெகுலேஷன்ஸ் தான். டேட்ஸ் எல்லாம் டைரக்டா எங்க தலைமையில இருந்து அறிவிச்சிருக்கு. இந்த டைம்னா அக்டோபர் 27. ஏன்னா அப்போ மாநாட்டுக்காக தேதி கேட்டு 21 கேள்வி இல்ல, அது போலீஸ் ப்ரொசீடிங்ஸ். இப்போ ஒரு வந்து நம்ம வந்து ப்ரொசீடிங்ஸ் கொடுக்குறோம், அவங்க சில கொரிஸ் கேட்குறாங்க, அதுக்கு டிலே ஆகுது. இது ப்ராசஸ். போலீஸ் சைடு வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சில விஷயம் கேட்குறாங்க, அதுக்கான டிலேஸ் நடக்குது. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள். நாங்க அஃபிஷியலா இப்பதான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ லேட்? இதுல லேட்டோ ஃபாஸ்ட்டோ கிடையாது. சில விஷயங்களை வந்து ரொம்ப ஹரிபரியா பண்றதை விட கரெக்டா பண்றது முக்கியம். எங்களோட ஃபர்ஸ்ட் கொள்கை பிரகடன மாநாடு. அதுல எந்த ஃபிளாஸும் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தா லேண்ட் பண்ணுங்கிறதுல எங்க தளபதி அவர்கள் வந்து ரொம்ப ஷியூரா இருந்தாங்க. வர கோடிக்கணக்கான மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து மாநாட்டில் கலந்துக்க போறாங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் இருக்கிற கொரிஸ் எந்த ஒரு ஃபிளாஸ் இருக்கக்கூடாதனால ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. எதுக்காக விக்கிரவாண்டி சார்? என்ன காரணம்? எங்க பொதுச்செயலாளர்கள் பல்வேறு இடங்கள்ல போய் நேரவே சர்வே பண்ணாங்க. பட் ஃபைனலா எங்க தலைமையில இருந்து தலைவர் தளபதி அவர்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ரீஜனில் மற்ற இது பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற பகுதிகளில் அந்தந்த அப்ராப்ரேட் டைமில் அங்கே பார்ட்டியோட மாநாடு நடக்கும். எங்களுக்கு இன்னும் கட்சி வேலைகள் ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்கோன்னு இருக்குது. ஒன்று மாநாடு, இன்னொன்று வந்து இப்போ விஜய் வந்து அடுத்த படம் அடுத்த அக்டோபரில் அடுத்த படம் வரப்போகுதுன்னு இருக்கு. அப்போ அது வரைக்கும் அவர் வந்து சினிமாவில் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது அடுத்த அக்டோபரில் வந்தால் அதுக்கும் அடுத்த, அதாவது 2026 ஏப்ரலில் தேர்தல். அடுத்த அக்டோபரில் இருந்து அந்த ஏப்ரல் வரைக்குமான டைம் போதும் ஒரு அரசியல் கட்சியை பிரபலப்படுத்துறதுக்கும் பிரச்சாரம் பண்ணுறது. எங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்ரெடி கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாநாடு கொள்கை பிரகடனம் முடிச்சுட்டாங்கன்னா பார்ட்டி ஒர்க் நடந்துட்டே இருக்கும். தளபதி அவர்களோட ஆணைக்கிணங்க உத்தரவின் பேரில் ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் நடக்குது. அது அந்த பணிகள்ல எந்த தொய்வு இருக்காது. தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் நான் ஆல்ரெடி கமிட் ஆகியிருக்கேன், அதை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் படமே நடிக்கலைன்னு சொன்னாங்க. பட் பேரலா இந்த ஒர்க் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இது கிடையாது. தளபதி அவர்களோட உத்தரவின்படி கட்சி கட்டமைப்பு பணிகள், கட்சியோட டே டு டே விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போதே அவர் போனாதானே கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மேபி இருக்கலாம். தளபதி அவர்கள் வந்து அறிவிக்கணும். செயல் திட்டம் என்ன, நிகழ்ச்சி நிரல் என்ன, அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாநாடு தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த காலகட்டங்கள்ல அடுத்த 1 மாதங்கள்ல என்ன செயல் திட்டம், 2 மாதங்கள் என்ன செயல் திட்டம் எங்க தலைமையில இருந்து அறிவிப்போம். இப்போ சீமானோட தாவேகா கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. ஆனா சீமானோட சேர்ந்தா விஜய் கட்சியோட 20% ஓட்டுகள் வந்து மைனஸ் ஆகும், சீமானுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்டுகள் தான் இருக்குன்னு பழக்கருப்பை அவர் பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்கள் மூத்தவங்க, அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. பட் எங்க தலைவருக்கு ஒரு வியூ இருக்கு. எங்க கட்சியோட கொள்கை, எங்களோட தத்துவ தலைவர்களா பெரியார், அம்பேத்கர், காமராஜர்
எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களோட அரசியல் பயணத்தை நாங்க அந்த கொள்கை வழித்தடங்களை நாங்க பண்றோம். பொலிட்டிக்கல் விஷயங்கள், பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ், அதாவது அலைன்ஸோ இல்ல மற்ற பொலிட்டிக்கல் விஷயங்கள் வந்து எங்க தளபதி அவர்கள் வந்து தேர்தல் டைம்ல முடிவு பண்ணுவாங்க. இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இதே தான் அவருடைய ஒரு பேட்டியில், எங்களுக்கு தந்த பேட்டியில் தான் அவர் சொல்லியிருக்கேன், ஏடிஎம்கேயோட விஜய் சேர்றது நல்லது, எடப்பாடி முதல்வராகவும் விஜய் துணை முதல்வராகவும் இருப்பார். விஜய் எப்படி தனியா இருப்பாரா, இல்லாட்டி பவன் கல்யாண் ஆந்திரால பண்ண மாதிரி கிங் மேக்கரா இருப்பாரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். எங்களை பொறுத்தளவுல எங்களோட கொள்கையை நாங்க தமிழக மக்கள்கிட்ட போனோம். எங்களோட அப்ஜெக்டிவ் எல்லாமே இப்ப என்னல இருக்குன்னா, எங்க கொள்கை பிரகடன மாநாடு, எங்க கொள்கை செயல் திட்டம், நாங்க அடுத்து என்ன பண்ண போறோம், எங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மக்களை எப்படி நம்ம சென்றடைய போறோம், தமிழகத்தில் இருக்க லூக் அண்ட் கார்னருக்கு நம்மளோட கொள்கைகளை, கோட்பாடுகளை, நம்மளோட லட்சியங்களை கொண்டு போக போறோம். தமிழகத்துல ஒரு முதன்மை சக்தியா, பிரைமரி ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகணும். அடுத்த 30 ஆண்டுகள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து தளபதி சென்ட்ரிக்கா தான் இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோ அவரோட ஆரம்பி இருந்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோ அவரோட பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். அந்த மாதிரி விஜய்க்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி யாருமே மற்ற பொலிட்டிஷியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சினிஃபீல்டா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் லைன்லாம் இருக்கட்டும், பல்வேறு நபர்களோட நட்பு உறவா அவங்க பேசலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் அவங்க தளபதி அவர்களுக்கு பெரிய அளவில் நட்பு ஓட்டம் இருக்கு. அதுல அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ், விஷயங்களை டிஸ்கஷன், டிபேட்ஸ் பண்ணலாம். ஒருவேளை ஒரு லீடர்ஸோட பங்களிப்பு தேவைன்னு தளபதி அவர்கள் நினைச்சாங்கன்னா அதற்கான நேரம், அது அப்ரோப்ரியேட் டைம்ல தளபதி அவர்கள் முடிவெடுப்பாங்க. இடையில வந்து ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு, செஞ்சி ராமச்சந்திரன் வந்து தாவேக்கால சேர்றாரு, அவருக்கு வந்து அவைத்தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அது உண்மையா அந்த விஷயம்? இந்த டேட் எப்படி ஒரு ஸ்பெகுலேஷனோ அந்த மாதிரி தான் இந்த நேமும் ஸ்பெகுலேஷன். ஐயா அவர்கள் வந்து மூத்த தலைவர், அதெல்லாம் நம்ம சொல்லலை. பட் இந்த அறிவிப்பு வந்து எங்க இருந்து வரணும்? இப்போ மாநாட்டுக்கான டேட்டோ இல்ல ஒரு பெரிய சவுத் ஆர்காடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தலகர்த்தாவா இருந்தவர், அவரோட ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த அறிவிப்பை வந்து எங்க தலைவர் தான் வெளியிடணும். அதுதான் அபிஷியலா இருக்கும். இதெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இப்போ இது ரசிகர் மன்றங்கள்லாம் சேர்ந்து நம்ம ரசிகர் மன்றமே இந்த கட்சியை கட்டமைப்போம், நம்மளே வந்து விஜயை கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல அரசியல்வாதிகள் வந்தா சேர்த்துக்கலாம்? தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? இல்ல, எங்க தளபதி அவர்கள் வந்து யுனிவர்சல், எல்லா சொசைட்டிக்கும், அதாவது எல்லா ரிலீஜனுக்கும், எல்லா கேஸ்டுக்கும், எல்லா லிங்குவிஸ்டிக் பீப்புளுக்கும் பொதுவானவர். குறிப்பா தாய்மார்கள், இளைஞர்களோட பேராதரவை பெற்றவர். அதனால எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கும் தளபதி அவர்கள் வந்து அந்தந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அகாமடேஷன் தருவாங்க. நீங்க எல்லாருக்கும் பொதுவானவர்ன்றீங்க, ஆனா அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல, அதே வந்து அண்ணா பிறந்த நாளுக்கும் பெரியார் பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏதோ அவர் வேற மாதிரி போறாரு, ஒரு டிராவிடியன் பாலிடிக்ஸ் போறாரு அப்படின்னு அப்படி என்ன ஏற்படுது? எங்களோட கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க நாங்க வந்து எந்த அடிப்படையில போறோம்ட்டு. நாங்க என்ன கொள்கை பிரகடனம் பண்ணல. இப்போ வந்து நாங்க எங்களோட தத்துவ ஆசானான பெரியார் அவர்களுக்கு வந்து நாங்க வந்து தளபதி அவர்களே பெரியார் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையா வாழ்ந்தாரோ அது அந்த இடத்துக்கு எளிமையா போய் ஒரு கையில மாலை, ஒரு கையில பூந்தட்டு, தனியா சிங்கிளா போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் எங்க தளபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட கொள்கை எந்த அடிப்படையில் இருக்கும், எங்களோட பயணங்கள் எந்த அடிப்படையில் இருக்கும், எங்கள் லட்சியங்கள் என்ன அடிப்படையில் இருக்குங்கிறது எங்க பிரகடன மாநாட்டிலே சொல்லிடுவோம்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். பாஜக காரங்க இதை வச்சு உடனே அவர் டிராவிடியன் பாலிடிக்ஸ் பக்கம் போற, பிஜேபி காரங்களுக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே கம்யூனல் பாலிடிக்ஸ் தான். இந்தியன் எக்கனாமியே கிராக் டவுன் ஆனாலும் ஏதாச்சும் கோயில் திருவிழான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி விடுங்க. நம்ம பார்க்க வேண்டியது மக்கள், தமிழகத்தோட மக்கள், தமிழரோட வளர்ச்சி, தமிழரோட பண்பாடு, தமிழரோட சமூக நீதி, மதச்சார்பின்மையான கொள்கை முன்னெடுப்புகளாக தான் இருக்கணும். நேற்று எச்ராஜன் ஒரு பேட்டியில் வந்து விஜய் கட்சி வந்து ஒரு டெட் வுட், தேவையற்ற ஒரு சதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே ராஜாவுக்கும் விஜய்க்கும் செட் ஆகல. நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் பிஜேபியிலே ஒரு இரலவென்ட் ஃபோர்ஸ்ன்னு பாக்குறேன். இம்பார்ட்டன்ஸ் தர அளவுக்கு ஒரு பெரிய லீடர் கிடையாது. பிஜேபிக்குள்ளே நான் சொல்றேன், இன் ஜென்ரலா கூட சொல்ல, பிஜேபிக்குள்ளே ஒரு பெரிய ஆள் கிடையாது. பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தே 3% தான். அந்த 3%க்குள்ளே அவர் ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. இப்ப யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆஸ் அ தொண்டரா நீங்க வந்து சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து எங்க கொள்கை பிரகடனம் பண்ணணும். எங்க தளபதி அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளைப்படி எங்க கொள்கை பிரகடனம் பண்ணி தமிழக மக்களை சந்திக்கணும். எண்ட் ஆஃப் த டே டெமோக்ரஸிங்கிறது பீப்புள் தான். பீப்புள் தான் டிசைடிங் ஃபேக்டர். மக்கள் நினைச்சா எது வேணா பண்ணலாம். ஜனநாயகங்கிறது பீப்புள்ஸ் வில் தான். அதனால நாங்க எங்க கொள்கையை முன்னெடுத்து தமிழக மக்களை சந்திக்க போறோம். இப்போ மக்களை சந்திக்கணும்ன்றீங்க. இப்போ விஜய் வந்து சமீபத்திய கூட்டங்கள் எல்லாத்துலையுமே மேடையிலே இருக்காரு. ஆனா விஜயகாந்த் அப்படி இல்லை, எம்ஜிஆர் அப்படி இல்லை, மக்களோட இறங்கி உள்ள டிராவல் பண்ணார் அவரு. அந்த ஒரு பாலிடிக்ஸ் இன்னும் வர, அந்த ஒரு சூழல்லாம் மிக விரைவில் வரும். மக்களோட இறங்கி பிரச்சாரம். ஆமா, எங்க தளபதி அவர்களே மாஸ் லீடருங்க. அதுக்கான காலங்கள் கணிகிறப்ப அப்ராப்ரியேட் டைம்ல
மக்களோட மக்களா வாழ்நாள் ஃபுல்லா தளபதி அவர்கள் இருப்பார். ஆனா கடந்த காலங்களில் பார்த்தா கொஞ்சம் எஸ்டேட் பண்றதா தோணுது. இப்போ தூத்துக்குடிலாம் போனப்போ வந்து முகம் மூடி இல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க, சகோதரி அனிதா அவர்களோட மரணத்துக்கு டைரக்டா போனாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு போனாங்க. இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு டைரக்டா போயிருக்காரு. மெரினா கூட்டத்துக்கு போயிருக்காரு. ஆனா ஏதாவது அந்த முகத்தால மூடிட்டு இல்ல. என்ன விஷயம்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு பெரிய காரியம் நடந்துச்சுன்னா அங்க போய் நம்ம கண்டனன்ஸ் பண்ண போறோம். அப்ப கூட்டம் கூட்டி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு இன்னொரு ப்ரெஷரை கொடுத்துடக்கூடாது. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி தளபதி வர்றாங்கன்னா கண்டிப்பா அங்க கூட்டம் கூடும். ஸ்டெர்லைட் இஷ்யூவும் சரி, ஆல்ரெடி அங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்து அவங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க. அவங்களதான் வந்து கண்டலன்ஸ்க்கு, அதுவும் கண்டலன்ஸ் தான். அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு இன்னொரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டலன்ஸ்க்கு தான் போறோம், ஒரு ஆறுதல் சொல்ல போறோம். அந்த இடத்துல நம்ம சிம்பிளிசிட்டியா போறதுதான் முறை. ஒரு கட்சி வந்து அமைப்பு ரீதியா வலுப்படணும்னாக்கா தலைவர் ஒருத்தரே இருந்தா போதாது. 2ஆம் கட்ட தலைவர்னு ஒரு 4-5 பேராவது வேணும். தாவேக்காவுக்கு இன்னும் அந்த மாதிரி 2ஆம் கட்ட எங்க தலைவர் தான் எங்களோட முகம், தலைவரோட முகம் தான் எங்களோட பிராண்ட். தளபதி அவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள், அதாவது கட்சி கட்டமைப்பு பணிகள் விஷயங்களை வந்து தளபதி அவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஜெயலலிதாவும் இருந்தாங்க. ஜெயலலிதா தான் எல்லாம் முகமா இருந்தாங்க. ஆனாலும் வந்து நிறைய இல்ல, அதுக்கான அதான் சொல்றேன். அதுக்கான அடுத்தடுத்த தலைவர்களை வந்து தளபதி அவர்கள் வந்து அடையாளம் காட்டுவார். இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் கோட். அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஆனா இன்னும் அந்த அளவுக்கு வெற்றி நோக்கி போகலையே. இல்ல பெரிய அளவுல விமர்சன ரீதியாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி பெரிய அளவில் லாபம் கிடைச்சிருக்கு. அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கொஸ்டின் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கன்சர்ன் ப்ரொடக்ஷன் ஹவுஸே பெரிய அளவில் லாபம் இருக்குது, ஆன் த டேபிள்லே பெரிய லாபம் இருக்குது. அடுத்தப்புறம் தியேட்டர்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, இதில் பெரிய லாபம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தளபதி அவர்கள் வந்து மாஸ் லீடர், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற லீடர். ஒரு பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் வரையும் இருக்க தலைவர். அதனால தளபதி எப்பவுமே ஒரு வின்னிங் ஃபார்முலா தான் அவர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 2.0 இருக்கு. அது வந்து 800 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல இல்ல நம்ம ஒரு இது வந்து சினிமா விமர்சனம் கிடையாது. அது ஃபிலிம் பொறுத்தளவுல இது எங்களோட கடைசி படம் வந்து தளபதி அவர்களோட படம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களோட அரசியல் பயணம், எங்களோட கொள்கை கோட்பாடுகள் என்ன, நாங்கள் மக்களுக்கு என்ன செயல் திட்டத்தை வைக்கிறோம், எங்களோட அரசியல் செயல்பாடு என்ன, கொள்கை செயல் திட்டம் என்ன, இதை பற்றி பேசுறது தான் சரியா இருக்கும். இன்னும் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா தளபதி அவர்களை இதுவரையும் திரையில உச்ச நட்சத்திரமாக இருந்த நபர் வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு மாஸ் லீடரா மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி, தமிழரின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி, தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு மாஸ் லீடரா பரிணமிச்சு நீங்க மாநாட்டை அதை நீங்க பாப்பீங்க. இப்போ அவர் யாருக்கு அட்வைஸ் கேட்கறாரா? இப்போ எரியிற விளக்கா இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் மாதிரி யாராவது இருக்கணும் அப்படின்னா இல்ல, நீங்க கண்டிப்பா வந்து பெரிய பெரிய லீடர்ஸா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஷியலான நபர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆலோசனை, டிஸ்கஷன்ஸ், அட்வைஸ்ன்னு இல்லாம சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். எனக்கு அது டைரக்டா தெரியல. பட் தளபதி அவர்கள் வந்து எந்த விஷயத்தையுமே ஆழமா சிந்திக்கக்கூடியவர். பிறரோட அவருக்கு வந்து எப்பவுமே லிசனிங், என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க லிசன் பண்ணக்கூடிய நபர். அதனால கண்டிப்பா அவர்கள் வந்து மல்டி செக்டர், ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி மட்டும் இல்லாம எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கு, பீப்புள்ஸோட பல்ஸ் என்னங்கிறத கரெக்டா அப்சர்வ் பண்ணுவார். நண்பன் யார் அப்படின்னு தீர்மானிச்சு போறதை விட எதிரி யார் தீர்மானிக்கிறதா வந்து அரசியல்ல முக்கியம் அப்படிம்பாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எதிரி யார் அப்படின்னு தீர்மானிச்சாச்சா? கம்யூனல் ஃபோர்ஸஸும் ஹிப்போக்ரஸி சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்களும் கேஸ்ட் சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்காம பெரியார் படத்தை போடுறதோ சமூக நீதினு பேசுறதோ ஹிப்போக்ரஸி. அதுல என்ன இருக்கு? நீட் விலக்கு தருவோம், எங்களுக்கு மந்திரம் தெரியும், தந்திரம், அதாவது எங்களுக்கு வந்து அந்த ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் தராம என்ன பிராக்டிக்கலா என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுவோம். இப்போ விஜய் வரதால தான் இவங்க வந்து உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றாங்களா துணை முதல்வர்? இல்ல, டிஎம்கே பொறுத்தளவுல இது அவங்க பார்ட்டியோட இன்டர்னல் மேட்டர். அந்த பார்ட்டியோட லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ், அந்த அந்த பார்ட்டியோட லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் இதுல வந்து யாரு சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ முடிவு பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த பார்ட்டியோட இன்டர்னல் டெமோக்ரஸி, அதை நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க பார்ட்டிக்குள்ள அவங்க வந்து எடுக்கிற முடிவு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு த்ரெட்டா பாக்குறீங்களா? இல்ல, மக்கள் தாங்க, யாருக்கும் யாரும் த்ரெட் கிடையாது. நீங்க மக்களை வந்து சென்றடைகிறீங்களா? உங்க கொள்கை கோட்பாடுகளை நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு உண்மையா இருக்கீங்களா? கேஷ் சர்வே எடுக்கணுங்கிற விஷயத்துல இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்கள் ஒரு கொத்த கருத்து வந்து பீகார்ல எடுத்துட்டாங்க, கர்நாடகாவில் போன டேர்ம் எடுத்துட்டாங்க. இதுல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்க முன்னாள் முதல்வர்கள் அசோக் கெலட், பூபேஷ் பகேல்லாம் வந்து
தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க, ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி வந்து மண்டல் கமிஷன் காலத்துல சமூக நீதிக்கு எதிராக இருந்துச்சு. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்தோடனே அதுல பெரடைம் ஷிஃப்ட் இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து சமூக நீதியின் குரலா ஒலிக்கிறார். அப்படி காங்கிரஸ் கட்சியே ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு இருக்க சூழல்ல நீங்க பெரியார பேசிக்கிட்டு கேஸ் சர்வே எடுக்க மறுக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அவங்கள டிஃபர் ஆகுறீங்க டிஎம்கே. ஆமா, நாங்க என்ன விஷயத்தை ப்ரொபகண்டா பண்றோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வந்தப்போ அவருடைய அரசியல் வந்து ஆன்மீக அரசியலா இருந்துச்சு. இப்போ இவருடைய நடவடிக்கையில பார்த்தா திராவிட அரசியலா இருக்குமா? எங்களோட அரசியல் வந்து சமூக நீதி, மதச்சார்பின்மை அரசியலா இருக்கும். இவ்வளவு நேரம் தாவேக்காவுடைய கொள்கைகளை பற்றி பேசுனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.